எனக்கு என் மனைவி முதல் எதிரியாக இருக்கிறாள். அதே நேரத்தில் இரண்டாவது அம்மாவாகவும் இருக்கிறாள். இரண்டாவதை அனுபவிக்கும் என் மனம் முதலாவதை ஏற்க போராடுகிறதே ஏன்? எதிரி மாதிரி என்னத்துக்கு தெரியலன்னா அவளுக்கு உங்கள் விஷயம் எல்லாம் புரிஞ்சிச்சு. கொஞ்சம் வெளியே இப்படி இப்படி நடிப்பு போட்டுக்கலாம், வீட்டுக்குள்ளே அவருக்கு எல்லாம் புரிஞ்சிச்சு கொஞ்சம் நீங்கள் யாருன்னு. அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். இந்த ரொனால்ட் ரீகன்னு பிரசிடெண்ட்டாக இருக்கிறப்போ அமெரிக்காவிலே யாரோ ஒரு பத்திரிக்கைக்காரன் சும்மா எழுதுவான் என்னமோ, டெய்லி வெறும் பிரசிடெண்ட் பற்றியே எழுதுறான். டெய்லி என்னென்னமோ கண்டுபிடிச்சி எழுதுறான், இல்லாத எல்லாமே எழுதுறான் அவர் பற்றி. அதனால் அவனை மீட் பண்ணணுன்னு ரொனால்ட் ரீகன் போனாங்க. போய் அந்த பத்திரிக்காரனை மீட் பண்ணி, ஏன் என்னையா இப்படி எழுதுறேன், அடிப்படை இல்லாத உண்மை இல்லாத எல்லாம் பொய்யெல்லாம் எழுதுறேன் எதுக்குன்னு கேட்டான். அப்படி நான் உண்மை எழுதிடலாமா? பொய் எழுதான் வெறும் நியூஸ் பேப்பர் சேல் ஆகுது, உண்மை எழுதான் வேற எதுவும் ஆகிடும், உண்மை எழுதிடலாமா கேட்டாங்க. சரி வேண்டாம், இதை எழுதுக்கும். வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால எல்லாம் புரிஞ்சிச்சு அவருக்கு. உங்கள் நடிப்பெல்லாம் செல்லாது வீட்டுக்குள்ளே, வெளியே டுஷ் புஷ் பண்ணிக்கலாம். வீட்டில் எல்லாம் புரிஞ்சிச்சு. அது அவர் எல்லாமே உங்கள் முன்னாடி எடுத்து வந்தால் அவர் எதிரி மாதிரி தெரியுது கொஞ்சம். ஆனால் அப்படி இருந்தாலும் தாயாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, அப்படின்னா நல்லது தான். உங்கள் அகங்காரத்துக்கு எதிரியாக இருக்கிறாங்க, உங்கள் நன்மைக்கு தாயாக இருக்கிறாங்கன்னா உங்கள் மனைவி ரொம்ப நல்லதாக இருக்கிறாங்க. நானும் அப்படி தான், நானும் உங்களுக்கு எதிரி தான். நானும் உங்கள் அகங்காரத்துக்கு எதிரி தான், உங்கள் நன்மைக்கு தாய் தான் நானும் கூட.